ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ ஜி பிஸ்னஸ் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு 9 செல் மேட்ரிக்ஸ். இதில் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ட்ரென்த். இது எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க கேஷ் வச்சு ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸில் மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் இருக்குது அண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ட்ரென்த்தும் ஹையாக இருக்குது அப்படின்னா அது வந்து க்ரோத் மேட்ரிக்ஸில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து மீடியமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணுவோம். ரெண்டுமே லோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதை நம்ம அதை எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸையும் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ்னஸ் எதை வச்சுலாம் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா லெவல் ஆஃப் காம்படிஷன், டிமாண்ட் வேரியபிலிட்டி, இண்டஸ்ட்ரி சைஸ், அப்புறம் ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிகிறது அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணுறோம். இது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, காஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்ட்ரென்த், பிராண்ட் ஈக்விட்டி, கஸ்டமரோட லாயல்ட்டி, இதை வச்சுலாம் டிசைட் பண்ணுறோம். ஜி மேட்ரிக்ஸில் 3 ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம்ல. க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணும். ஜென்ரலாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதே பிஸ்னஸ் வந்து ஹோல் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்காது அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே அட்வைசபிள் கிடையாது. பிஸ்னஸ் வந்து ஆப்டிமம் ரிட்டர்ன், அதாவது மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணுற எபிலிட்டியை வந்து லாஸ் பண்ணிட்டு அப்படின்றது அர்த்தம். ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து ஒன்று நம்ம வந்து விற்றுருவோம், இல்லைனா லிக்விடைஸ் பண்ணிடுவோம். அடுத்தது இப்போது மணியை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஸ்லாபில் ஃபாலோ ஆகுது அப்படின்றது மீனிங்.